வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் இந்த ஸ்பெஷல் டோட்டோ ட்ரான்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதான் 4ஆம் தேதி மே மாதம் 2026 முந்தா நாள், அதாவது மண்டே. அது வந்து 10 மில்லியன் எஸ்டிமேட்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12.8 மில்லியன் ஆயிடுச்சு. பரிசு தொகை $12.8 மில்லியன் ஆயிடுச்சு. அதை வின் பண்ணவர் ஒரே ஒரு நபர் வின் பண்ணியிருக்கார் மொத்த தொகையும். அவர் வாங்கினது வந்து எந்த கடையிலையும் போய் வாங்கலை, அவர் ஆன்லைன்லேயே வாங்கியிருக்காரு. சிங்கப்பூர் ஆன்லைன் அக்கவுண்ட் பெட்டிங் சர்வீஸ் அதில் வந்து கணக்கு திறந்து அது மூலம் வாங்கியிருக்காரு. வாங்கினது வந்து குவிக் பிக் ஆர்டினரி என்ட்ரின்னு, அவர் கூட நம்பர் செலக்ட் பண்ணல, குவிக் பிக்னு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த சிஸ்டமே வந்து அவருக்கு 6 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த 6 நம்பர்ஸ் தான் அந்த வின்னிங் நம்பராக வந்திருக்கு. அதாவது வின்னிங் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்க 7, 18, 19, 30, 36, 48. கூடுதல் நம்பர் 11. அதாவது 7, 18, 19, 30, 36, 48, அடிஷ்னல் நம்பர் 11. இது வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு ஒரே ஒரு நபர் வின் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12,813,283. அதாவது 1,28,13,283 சிங்கப்பூர் டாலர். ஸோ அது இந்தியா கணக்குக்குன்னா இன்ட்டு 74 அதை பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வரும் அது. ஸோ இது அதாவது செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க $87,564 ஒவ்வொருத்தருக்கும். இது மாதிரி 17 பேர் வின் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு வின்னர் வந்து இந்த ஐடோட்டோன்னு சொல்லுவோம், ஐடோட்டோ சிஸ்டம் 12 அது. அதில் வந்து 28 பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 87,564 வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் இந்த 16 பேருக்கு. அந்த 17ஆவது பேர் வந்து ஐடோட்டோவில் வராங்க. அவங்க வந்து $33 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டிவைடட் பை 28 வரும், கிட்டத்தட்ட $3,127 வரும். 3,113 வச்சுக்கலாமே ரஃபா, அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ட்ரா வந்து ப்ரீவியஸாக ஒரு முறை அந்த பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 13 மில்லியன் போச்சு. அது வந்து ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ஒன்று இருக்குது ரேஸ்கோர்ஸ் ரோட்டில். அதில் வந்து ஒரே நபருக்கு விழுந்தது அவ்வளோ பெரிய தொகை. அதே மாதிரி இப்போவும் வந்து இந்த மண்டே வந்து ஒரே நபருக்கு கிட்டத்தட்ட $13 மில்லியன் விழுந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி அவர் யாரோ, அவருக்கு வந்து நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அதாவது 3ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த மாதம் தான் 2026 துபாயில் ஒரு லாட்ரி நடத்துகிறாங்க. அதாவது பிக் டிக்கெட் ட்ரான்னு பேர். அதில் வந்து முதல் பரிசு 25 மில்லியன் திர்ஹாம்ஸ். 25 மில்லியன் திர்ஹாம்ஸ் அதாவது இந்தியா கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 64 கோடிக்கு மேலே வரும், 64 கோடி ரூபாய். அதை வந்து ஒரு இந்தியர் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியா கேரளாக்காரர் வந்து அங்கே வேலை செய்கிறாரு, ஒரு 6-7 இயர்ஸாக வேலை செய்கிறாரு போல இருக்கு, 48 என்னமோ ஒரு வயசு. அவர் வந்து அது வின் பண்ணியிருக்கார். அவர் பேர் வந்து அப்துல் ரஷீத் அப்படின்னு பேர். அப்துல் ரஷீத் அலிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவருக்கு. அவர் வந்து மலப்புரம் கிராமத்துலேருந்து போயிருக்கார், கேரளாலேருந்து. அங்கே வந்து ஓட்டுநராக இருக்கார், அதாவது டிரைவராக வேலை செய்கிறாரு. ஏதோ ஒரு ஷேக் வீட்டுக்கு வந்து டிரைவராக இருக்கார். குழந்தைகளை ஸ்கூல் கொண்டு வர்றது, அப்புறம் சின்ன சின்ன எரண்ட்ஸு, இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ காரை ஓட்டு போகிறது அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து இந்த பரிசு தொகை விழுந்திருக்கு. ஆனால் இது வந்து 64 கோடி ரூபாய் விழுந்திருக்கு அவருக்கு. ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 26 பேராக சேர்ந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பணத்தை போட்டு பூல் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதனால் இதில் வந்து 26ல் ஒரு பங்கு தான் அவருக்கு கிடைக்கும். ஸ்டில் இட்ஸ் அ பிக் மணி. அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது. அவர் தொடர்ந்து நான் வாங்குவேன்னு வேறு சொல்லியிருக்காரு. இது வந்து அவருக்கு குடும்பம் வந்து கேரளாவில் இருக்கான், மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. அவர் வந்து எந்த விதமான ஒரு அதிர்ச்சியும் அடையலை. நான் வந்து இந்த டிரைவர் வேலையே தொடருவேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. அதாவது பெருந்தொகை கிடச்சிதுன்னா எல்லாரும் வந்து சில பேர் எல்லா வேலையும் விட்டுருவாங்க, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். இவர் வந்து நான் தொடர்ந்து டிரைவராக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வந்து பாராட்டத்தக்கது. அப்புறம் இன்றைக்கு வந்து அதாவது 6ஆம் தேதி மே மாதம் 2026 புதன்கிழமை சிங்கப்பூரில் இன்னொரு லாட்ரி நடத்துகிறாங்க. அதாவது எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே ஆஃப் த மந்த்து நடத்துவாங்க. இது பேர் வந்து சிங்கப்பூர் ஸ்வீப் அப்படின்னு பேர். இது வந்து $3 ஒரு டிக்கெட் விலை. அதை நீங்கள் வந்து செலக்ட்லாம் பண்ண முடியாத நம்பர். அங்கே கவுண்டரில் போய் சொல்லி இந்த மாதிரி ஒரு சிங்கப்பூர் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு $3 கொடுத்தீங்கன்னா அவங்களே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க.
அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது முதல் நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்கிற முதல் நம்பர். அப்படி இல்லைன்னா கடைசி 4 நம்பரையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கடைசி 4 நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்கிற 3 நம்பரை வந்து மிஷினே செலக்ட் பண்ணும். ஸோ மொத்தம் 7 டிஜிட்ஸ் இதில். ஸோ இதுக்கு $3. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து $2.3 மில்லியன். லம்ப் சம் தான் இது, வந்து இப்போ பர்சன்டேஜ்லாம் கிடையாது. $2.3 மில்லியன் லம்ப் சம். ஸோ இது வந்து வின் பண்ணுறது கொஞ்சம் ரேரு, ஏன்னா இதில் நம்மளுடைய எந்த விதமான முயற்சியும் கிடையாது. இருந்தாலும் நிறைய பேர் வாங்குறாங்க. வின் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. ஒரே ஒரு முறை ஒரு இல்ல பணிப்பெண் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து வந்த ஒரு இல்ல பணிப்பெண் $2.3 மில்லியன் வின் பண்ணியிருக்காங்க. இதே டிக்கெட் தான் வாங்கியிருக்காங்க, வாங்கி அதில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.